கிலோ வேணுமா? டபரா காலி. ஓ, எத்தனை மணி நேரம் ஓடுது? எத்தனை மணி நேரம் ஓடுது? 7 மணி நேரம். அப்படியே காலையில் கண்டினியூ மாதிரினே இருப்பாங்க. ஆள் வந்து பிரியாணி சாப்பிடுங்க. சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு சாப்பிடுங்க. பிரியாணி இது காலி ஆயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பிரியாணி இது காலி ஆயிடுச்சுன்னா எத்தனை கிலோ இது? இது நான் 35 கிலோ. மொத்தம் 70 கிலோ. இது 70 கிலோ டோட்டலாக கறி கிரிலாம் சேர்த்து எல்லாம் சேர்த்து டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். பிரியாணி செய்கிறவரா? ஆமாம், மாஸ்டர். மாஸ்டர் ஜி போகலாம். தேங்க்யூ. ஓகே. இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் இருந்தால் இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்துக்கலாம். எங்கேருந்து வர்றதா? கோடியிலேருந்து வரும். அதாவது தாம்பரத்துலேருந்து வரும். தாம்பரத்தில் இது ஃபினிஷிங் டைம் இது. ஃபினிஷிங். ஆமாம், 4 மணிலாம் வந்து ஐடியா வந்திருக்கேன். நான் இங்கே தான் இருந்தேன். ஐநூறு தான் இருந்தேன். நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். இதுதான் வந்து யூடியூப் மூலமாக காமிக்கணும். சரி சரி, சாப்பிடுங்க. சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். சட்னி வேறு லெவலுக்கு எல்லாத்துலேயும் ரைட்டா வாங்க. ரைட்டா பிரியாணி. சாரி, மன்னிச்சுக்கோங்க. சாப்பிடலாம். சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணலாமா? ஏய், சாப்பிட்டே இருக்கக்கூடாது. எப்படி எப்படின்னு சொல்லுங்க. சாரி மறந்துட்டேன் டேஸ்ட் சொல்கிறதுக்கு. அச்சா, பகுத் அச்சா, வேற லெவல். அருமையாக இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்குதான்னு கேட்டாப்புல. நல்லா இருக்குது. இதை சாப்பிடுங்களா? வந்தா உனக்கு கிடைக்கும், இல்லைன்னா விட்டுரு. கை செய்து விட்டுரு. இல்லை சிப்ஸுக்கு கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்டு போகிறோம். அப்படி அவர் பயங்கரமாக வேலை செய்யும் போது எனக்கு தெரிஞ்சிடணும். அதுவும் பீஃப் பிரியாணி சாப்பிட்டு வரோம். ஆமாம்ல, யார்கிட்ட பேசணும்னு சொல்லலை. அப்படியே கூப்பிடுவாங்க. அப்படியே கேமரா வந்துடுறேன் லைட்டாக. இங்கே வந்து நான் சாப்பிட்றேன். அதே இடத்துல கையை வச்சிட்டேன். இங்கே சாப்பிட்லாங்க. இங்கேயாவது அறிவு இருக்குல்ல? இல்லை, சாப்பிடும்போது அறிவை பயன்படுத்த மாட்டேன். பட் நான் பயன்படுத்துகிறேன். இன்னும் தேங்க்யூ. அது புளிப்பாக இருக்குது. இனிப்பு இல்லைடா, புளிப்பாக இருக்குது. ஏதோ இது இதெல்லாம் செஞ்சுக்கிறாங்க. அது அதிகமாக சாப்பிட்ற வரையே கேட்பேன். ஓகே சார், இது பற்றி வித்தியாசமாக இருக்குது. பூண்டா அவனுக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாமே. ரெண்டு நாளே செத்துருவான். எந்த வீடியோலுமே பூண்டு புதினா புதினா சொல்லவே இல்லை. ஆனால் அதெல்லாம் உடம்பு நல்லது. லைட்டாக சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை.
மாட்டி விட்டுறலாம் இரு. இவர் தான் சொல்லிட்டு இருக்காரு கடையெல்லாம். கமான் லோகேஷ் ராய் சொல்கிறேங்க. புளியந்தோப்பில் பெரிய புள்ளி அண்ணன் காலையில் ஷிஃப்ட்டுக்கு போகிறாரு. காலையில் டிஃபன் என்ன சாப்பிட்றாரு மட்டும் பாருங்க. அவரே காட்டுறாரு வேற. அபூர்வ ரைட்டர். இதெல்லாம் நாங்கள் பெருமையாக காட்டோம்டா. நல்லா இருக்குங்க டேஸ்ட் நல்லா இருக்கு. வேற ஒன்றும் இல்லைங்க, சாப்பிட்டு போகிறேன். இப்போ ஒரு பெரிய டபரா இருக்கான்னு சொன்னேன், முடிஞ்சிச்சு. அதை எடுத்து வைக்கிறாங்க. 35 கிலோ தானே சொன்னாங்க. 70 கிலோ 70 கிலோ. இந்த சிக்கன் இது கறியோட சேர்த்துல சிக்கனோட மாதிரி நல்லா ஜூஸியாக இருக்கு. அப்படி திருப்பி வச்சா அப்படி போயிடு. எங்கே போனாலும் வந்துடுவான்டா. போன வீடியோவில் கையை தரலன்னு, இந்த வீடியோ நீயே சாப்பிடு. நல்லா இருக்கு. ஜூஸியாக இருக்குதா? டேஸ்ட்டாக தான் இருக்குது. இந்த டேஸ்ட்டே வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு லோகேஷ் சொல்கிறாரு. ஆக்சுவலாக ஃபுல்லாக சாப்பிட முடியாது பண்ணி வாங்கிடலாம். இதுவே நிறைய இருக்கும். நம்ம விளாகர்னால அண்ணா பண்ணிக்கிறாரு. என்ன பண்ணிக்கிறாரு? 10 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறாரு. ஆனால் எக்ஸ்ட்ரா கறி வச்சுக்கிறாரு. நல்லா இருக்குங்க. பீஸ் வைஸ்லாம் நல்லா இருக்கும். மிக முக்கியமானது அதுக்கே இதுதான். ஒரு சில இடத்துலலாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும், கறி சாப்பிட முடியும். இது புளியந்தோப்பு கரெக்டாக பொண்ணு பில்லி நியர் பினிமில் இருக்குல்ல நியர். சரி, ஒரு கடை இல்லை, மொத்தம் 4 பிரியாணி கடை இருக்குது. 4 5 இருக்குது. அப்போ 4 கடை தான் வாங்கி தரப்போகிறேன். அதானே வேறு நல்லா பழி வாங்க எதுவும் பண்ண தேவையில்ல. இந்த இஞ்சி பூண்டு விழுது வச்சனா சேர்த்துருவாங்க. இந்த அன்னப்பறவை தெரியுமா? அன்னப்பறவை இந்த மாதிரி கறி எடுத்து தனியாக சாப்பிடுவோம். அப்படிலாம் இல்லை, கலப்படமாக ஒரு பாலை கொடுத்தா விட பால் மட்டும் தான் குடிக்கணும். தண்ணியை மூஞ்சில் துப்பிடணும். போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா. இந்த மாதிரி நீங்கள் தான் போட்டு கொடுத்தாலும் அன்னப்பறவை அசிங்கப்படுத்தக்கூடாது. அதனால் இந்த கண்டென்ட்டை கிளியர் பண்ணும். அன்னப்பறவைக்கு வந்து சாபம். நாங்கள் 3:30 மணி கிளம்புனாங்க இங்கே வர்றதுக்கு. ஆனால் ஆல்மோஸ்ட் 5 மணி ஆயிடுச்சு. தாம்பரத்துலேருந்து வரணும். 5 ஆயிடுச்சா? 5:45 5 மணி ஆயிடுச்சு. விடுந்துச்சா தெரியுதுடா. இதில் விடுந்துருச்சு. எப்போ பார்த்தாலும் இந்த டெட்லைனே வந்துன்னு வருவாங்க. நாங்கள் ஏதோ ஒன்று என்னவோ இப்போ குல்ஃபி காத்துனுது. குல்ஃபி காலையில் குல்ஃபி எல்லாம் இப்போதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பார்க்குறோம். அதுக்கு நான் சூடாக சாப்பிட்டு டீயை தான் சாப்பிடுவோம். இங்கே வேறு நண்பன் ஆசையாக வாங்கி தரேன்னு சொல்கிறதுனால மைண்ட் வந்து குல்ஃபிக்கு மாறிடுச்சு. நான் பார்த்து பேசுங்களா? அது இன்னும் பைத்தியம் நினச்சிக்கிறான். அதோட உள்ளதண்டா அதோ மஞ்சள் சட்டைக்கிறார் பேர். இந்த பையன் எல்லாரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு 2 வாய் மட்டும் வச்சுட்டு நீ சாப்பிட்டான். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் யார் அதிகமாக சாப்பிட்றாங்க. பரவாயில்ல, வாங்குகிற காசுக்கு ஒர்த்தாக இருக்குது. 2வது நல்லா ஜூஸியாக கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது. ஆல்ரெடி சொல்லிட்டால கறியும் நல்லா சாப்பிட்டா இருக்குது. ரொம்ப ஹார்டாக பல்லு வலி வர மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆக்சுவலாக முடிஞ்சுதான் இல்லையா? இன்னும் முடியல. இதுக்கு வேணுமா? கண்டிப்பாக வீக் ஆஃப் நாள் தான் வந்துருங்கண்ணா. வீக்லி ட்வைஸா? எல்லா வாரமுமா இல்லை நான் மட்டுமா? சரி, ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்தோம். பெரிய மனுஷன் ஏதோ வாக்கு கொடுத்துக்கிற அப்படி
குல்ஃபி வாங்கி தரேங்க. நிறைவேற்று வரா தெரில. முன்னாடி போயிட்டான். காலையில் குல்ஃபி. பாதாம் சாக்லேட் மலாய். மலாயா? மலாய் என்னங்கண்ணா? பால் ஏடு. அப்படியா? நல்லா இருக்கும். உனக்கு எல்லாம் தெரிஞ்சுக்குதுடா மலாய் என்னன்னு. எனக்கு மலாய் உனக்கு விவேக் அப்படி தான் ஞாபகம். லைட்டா ஃப்ளேவர் வேறையா அதில் எல்லாமே கேரமல் இருக்குது. வேணாம். ஐயோ ஆமாம், எனக்கு வேற குல்ஃபி சாப்பிட செட் ஆகாது. சாக்லேட்டு கொஞ்சம் ஆட் ஆகும். ஆட் ஆனால் நல்லா இருக்கும். ஆல்ரெடி ஆயிடுச்சு நினைக்கிறேன். சாப்பிடுங்க. அதுக்குள்ள உள்ள விடுங்க. இல்லை அங்கே ஸ்டாண்டு எனக்கு தான் ஃபைனலாக 2 குல்ஃபி வாங்கியாச்சு. பை 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 பை. கூட வேலை செய்கிற காலைல வந்து பிரியாணி சாப்பிட்டு போகிறாருங்க. மனசு நாங்கள் அதே அந்த காமெடியாக போகுது. நாங்களாவது சொல்லிட்டு வந்தோம், நீ என்ன சொல்லித்தான் வந்த. ஸ்டாண்டு போட சொல்லலாம். ஃபைனலாக குல்ஃபி பிரியாணி முடிச்சுட்டு குல்ஃபி ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். கணக்கு போகிற மாதிரி இருக்கு. ஐயா ஒரு மாதிரி அப்போ வர மாறிடுச்சு. சொல்லுங்கள். ஏய் சொல்லுங்க. இதோட நல்லா இருக்கு. பிரியாணி சாப்பிட்டு ஒரு குல்ஃபி சாப்பிட்றது, அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவரில். ஐயோ என்ன கீழே வந்துக்கிறா அந்த கப்பு மருந்து கிட்ட. செப்பு போயிட்டாரா ப்ரோ? செப்பு போயாச்சா? செப்பு இருந்தாரா? போயிட்டாரா? ஓகே ப்ரோ ஓகே. சண்டேலையா? எத்தனை மணிக்கு வரலாம் கரெக்டாக? நைட்டா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.